திப்பிலி நாள்பட்ட கபம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல உணவாக இருக்கிறது. மேலும் தொடர் தும்மல் இருப்பவர்களுக்கு இந்த திப்பிலி பொடியை தேன் கலந்து சாப்பிடலாம். அல்லது 100 மில்லிலிட்டர் தண்ணீரில் 1 ஸ்பூன் திப்பிலி பொடியை போட்டு நன்றாக காய்ச்சி அதில் பனவெல்லம் கலந்து வடிகட்டி குடிக்க நாள்பட்ட தும்மல், அதாவது தொடர் தும்மல், அடுக்கடுக்கான தும்மல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தும்மல் சரிப்படுத்த அருமருந்தாக திப்பிலி செயல்படுகிறது. சுவாச பாதைகளை சீர் செய்து நுண் காற்றுப்பைகளை நல்ல முறையில் சுருங்கி விரிவடை செய்கிறது. இந்த திப்பிலி இது மிக சிறந்த தாதுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய நல்ல உணவுப் பொருள். கபத்தை நிறுத்துவதில் அரும்பங்கு வகிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்களான செலினியம் மற்றும் காப்பர் மிக நல்ல பலனை கொடுக்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஜிங்கானது விந்து அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. குறிப்பாக விந்து நீந்தக்கூடிய தன்மையை அதிகரித்து உடல் பலத்தை அதிகரிக்கிறது. திப்பிலியில் இருக்கக்கூடிய காரத்தன்மையானது இரத்தத்தில் உள்ள pH வேல்யூவை அதிகமாக்கி உடம்பில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறது. குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணுக்கள் குறைவுக்கு மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் திப்பிலி ரசம் மிக சிறந்த பசியூட்டி, செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அஜீரண கோளாறுகளால் ஏற்படும் புளித்த ஏப்பம், அடிக்கடி வயிறு பெருமல், இப்படிப்பட்ட வயிறு பெருமல், அஜீரண கோளாறுகளுக்கு திப்பிலி ரசம் வைத்து சாப்பிடலாம். அல்லது திப்பிலி பொடியை மோர் கலந்து குடிக்கும்போது வயிற்றில் ஏற்படக்கூடிய பொருமல் படிப்படியாக குறையும். குறிப்பாக முகத்தில் வேது பிடிப்பவர்களுக்கு நொச்சி இலையுடன் திப்பிலியை சேர்த்து வேது பிடிக்கும்போது சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அடைப்புகளை குறைந்து சுவாச தொற்று வராமல் பாதுகாத்து கொள்ளவும் சிறந்த மருந்தாக திப்பிலி பயன்படுகிறது. திப்பிலியானது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. கல்லீரல் செல்கள் நல்ல வலிமையாக திப்பிலி பயன்படுகிறது. கல்லீரலில் ஏற்படும் வளர்சிதை மாற்றம் குறைவதால் உடல் இயக்கம் பாதிக்கும். புகைப்பிடிப்பவர்களுக்கு கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதற்கும் நல்ல அருமருந்தாக திப்பிலி பயன்படுகிறது. வளர்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்துவதற்கும் கொழுப்புகளை சீரான முறையில் கரைத்து உடல் பருமனை குறைப்பதற்கும் இந்த கொள்ளும் திப்பிலி ரசமும் பயன்படுகிறது. திப்பிலி இரத்தத்தை சுத்தம் செய்யும். உதாரணமாக இரத்த சுத்தம் உடல் சுத்தம் என்பார்கள். இரத்தம் கெட்டு போவதால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுகின்றன. முக்கியமாக சோரியாசிஸ், படர்தாமரை, எக்ஸிமா போன்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கமாக இருக்கிறது. அதிகப்படியான இரத்த கழிவுகள் தோலை பாதித்து தோலில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. தோலில் ஏற்படும் நிறமாற்றங்கள், கரும்புள்ளிகள், தோல் சுருக்கம், இது எல்லாமே இரத்த கழிவுகளால் ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இது போன்ற பிரச்சனைகளால் உடலில் மந்தத்தன்மை ஏற்படும், சோர்வு, தலைவலி, நாள்பட்ட இரத்த குழாயில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது இரத்த சுவர்களின் மாற்றம், இது